என்னென்ன மாதிரியான ஃபண்டிங் இப்போ ஸ்டார்ட் அப்னா இப்போ ஏன்னா மூணுமே நம்ம வச்சிருக்கோம். சஸ்டைனபிள் மாடலும் வச்சிருக்கிறோம், R&D ப்ராசஸ் மூணுமே இருக்கனால காமனா என்னென்ன மாதிரியான ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு? ஃபண்டிங்கோட ஸ்டேஜஸா சொல்லியிருக்கேன். அடிப்படை நாதம் ஃபண்டிங்ல வந்து ஏன் ஃபண்டிங் சீட் ஃபண்டிங் சொல்றாங்க, சீரீஸ் ஏ, சீரீஸ் பி, சீரீஸ் சி, சீரீஸ் டி, இதுக்கு நடுவில் ப்ரீ சீரீஸ் ஏ, ப்ரீ சீடுன்னு வேற நடுவில் சேர்த்துப்பாங்க, இதுக்கு நடுவில் பிரிட்ஜ் ரவுண்டுன்னு ஒன்று வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டிங்லேயே ஸ்டேஜஸை ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் இருக்கணும், கரெக்டாக சிங்க்ரனைஸ்டாக இருக்கணுன்றதால ஏபிசிடின்னு வச்சுக்கிறாங்க அடுத்தடுத்த ரவுண்ட் ஃபண்டிங்க்கு. ஸோ இதுக்கு நடுவில் பிரிட்ஜ் ரவுண்ட்னா அவங்க கொடுத்த ஃபண்டிங்கை விட அதிகமான எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுது, இன்னொரு ஃபண்டிங் நடுவில் ரைஸ் பண்ணணும் டக்குன்னு வச்சு ஒரு 3 கோடி ரைஸ் பண்ணிட்டேன், இன்னொரு 1 crore தேவைப்படுது, அந்த 3 கோடி ரைஸ் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படின்னும் போது அதான் பிரிட்ஜ் ரவுண்ட்னு சொல்லுவாங்க. இதை சம்டைம்ஸ் அவங்க டிக்கெட் சைஸ்லேருந்தே ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் டிக்கெட் சைஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சீடா சீரீஸ் ஏவா அது மாதிரிலாம் டிட்டர்மின் பண்ணுவாங்க. லெட்ஸ் 1 மில்லுக்கு மேலே இருந்தால் அது சீரீஸ் ஏ பண்ணுறோம், ஆர் 1 மில்லு கீழே இருந்தால் பேஸ் பண்ணி இதை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து அதோட நடு 1 மில்லு கீழே 2 வாட்டி வாங்குறாங்க 3 வாட்டி வாங்குறாங்கன்னா அது வந்து ப்ரீ சீரீஸ் ஏ அப்படின்னு சொல்லிப்பாங்க. இல்லை சீடுக்கு வந்து ப்ரீ சீடுன்னு சொல்லிப்பாங்க, அவங்க நினைச்ச காசை விட கம்மியா வந்திருக்கும். ஸோ அதை ப்ரீ சீடுன்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் ரைஸ் பண்றது சீடுன்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டிங்ல இதுதான் ஸ்டேஜஸ் பேசிக்கா. அதுக்கப்புறம் ஏபிசிடி டிக்கு மேல போயிட்டாங்க மோஸ்ட்லி ஐபிஓக்கு போக ஆரம்பிச்சுவாங்க. ஸோ ஸ்கேலபிலிட்டி மாடல்ல தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபண்டிங்கோட ஸ்டேஜஸ். அண்ட் ஃபண்டிங்கோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அண்ட் பிரைவேட் ஈக்விட்டி. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபண்டிங் அண்ட் நான் வாங்கின 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபண்டிங்கும் அதில் இருக்கு. அண்ட் இது இல்லாமல் வேற ஏதாவது இருக்கு, அண்ட் இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்? ஓகே, இது அகைன் நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம மிஸ் பண்ணுற எலிமெண்ட் இந்த சஸ்டைனபிள் கம்பெனிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ மொத்தமாக ஒரு கம்பெனியோட எண்ட் டு எண்ட் ஸ்ட்ரக்சர் பிரித்தோம்னா வெரி ஃபர்ஸ்ட் வந்தது பேர் பூட் ஸ்டார்ட். ஓகே, நீங்கள் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், நீ ஒரு 2 லட்சம் நான் ஒரு 2 லட்சம் போட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நம்மளோட கேபிட்டல், நம்ம கேபிட்டலுக்கு பேர் தான் பூட் ஸ்டார்ட். பூட் ஸ்டார்ட் பூட் வச்சு ஒரு அச்சு பதிக்கிறோம் பூமியில, அதுக்கு ஒரு தேவைப்படுற கேபிட்டல், அதுதான் பூட் ஸ்டார்ட் கேபிட்டல் நாமளே போட்டுக்கிறது. இந்த பூட் ஸ்டார்ட் கேபிட்டலுக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஃபேமிலிக்கே வாங்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாங்குறது பூட் ஸ்டார்ட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வாங்கி டெக்னிக்கலி கடன் டெட்டு நம்மளை நம்பி நம்ம ஐடியா, அதாவது இப்போ ப்ரோட்டோடைப்பா பண்ண ஐடியாவே ஃப்ரேம் ஆகாது, பிரச்சனை மட்டும் தெரிஞ்சிருக்கோம், ஏதோ ஒரு கட் ஃபீல்ல ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் ஆமா ஃபவுண்டர்ஸ் கட் ஃபீல்ல ஆரம்பிச்சு உள்ள போகும்போது அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட கேட்டு உள்ள கொண்டு வருவோம். இதுக்கு அடுத்ததான் பார்க்கும்போது தான் கிராண்ட் இன்குபேஷன்ல போயிட்டு ஒரு கிராண்ட் வாங்குறதாகட்டும். இந்த கிராண்ட்லயே நிறைய இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா போய் ஈவென்ட் சேலஞ்சஸ்ல வாங்குறதும் கிராண்ட் தான். கவர்மெண்ட் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா கிராண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ காசு, ஃப்ரீ மணி. ஸோ உங்க ஐடியா நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதுக்காக நான் காசு சும்மா தரேன், அதுதான் கிராண்ட். இது ஏன் சும்மா தருதுங்கிறதுக்கு வேற டாபிக் இருக்கு. சும்மா ஃப்ரீ மணி தான் கிராண்ட். ஆனா ஃப்ரீ மணிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை வாங்கிட்டு ஃப்ரீயா தான் இருக்க முடியாது, அதுக்குங்கிறதும் கம்ப்ளைன்சஸ் இருக்கு. இது எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், ரிவ்யூ மெக்கானிசம் நிறைய இருக்கு. அதுக்கு எவ்ரி ப்ரொஃபஸர்லாம் அப்ரூவ் பண்ணணும் நினைக்கிறேன். சம் ஆஃப் த பெரிய கிராண்ட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸர்ஸ் அப்ரூவ் பண்ணணும்னு நான் பார்த்துருக்கேன். அப்ளிகேஷன் ஒரு பேனலே இருக்கும், ஒரு கவர்னிங் பாடி இருக்கும், அந்த பாடிக்கு போய் ப்ரெசென்ட் பண்ணோம், அவங்க ரிவ்யூ மீட்டிங் வச்சு ரிவ்யூவை பார்த்து அவங்க ஸ்கோர் போடுவாங்க. ஸ்கோரிங் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கும். ஸ்கோரிங் கிரைட்டீரியாவில் அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் ஆஃப் பே ஃபண்டிங்லாம் போயிருக்கேன். ஸோ ஸ்கோரிங் கிரைட்டீரியாவே அப்படி இருக்கும். அதாவது திருப்பி போயிட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு ஃபீல், இதெல்லாம் 10th 12th எக்ஸாம் மாதிரி அது இருக்கும். நம்மளோட கம்பெனியோட லொக்கேஷனுக்கு இவ்வளோ மார்க்கு, நம்மளோட ஃபவுண்டர் டீம்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ மார்க்கு அப்படின்னு கிரைட்டீரியா நிறைய இருக்கும். ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளவு பெரிய மார்க்கெட்டு, அதோட வேல்யூ என்ன, அதோட ரிவ்யூ வந்து அந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு அது ஒரு பெரிய மெக்கானிசம். இது வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்குறதா இருந்தாலும் சரி, 10 கோடி வாங்குறதா இருந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்ல இருக்கும். இட்ஸ் நாட் லைக் சம்மோன்ஸ் பண்ணி நாமெல்லாம் டாக்ஸ் கட்டுற மாதிரி வருதுங்கும் போது அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கும் கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி வச்சு கொண்டாந்து நடத்துவாங்க. கொடுத்துட்டாங்க நம்ம செலவு பண்ண முடியாது. இந்த டிரான்சாக்ஷன் நான் இருந்திருக்கேன். டிரான்சாக்ஷன்ல முன்னெல்லாம் கொடுக்கணும்னா ஒரு 2016 டைம்லாம் இந்த காசு அப்படின்னு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜா பிரிச்சுவாங்க. இப்போ ஒரு 10 லட்சம் வாங்குறோம்னா
3 ஸ்டேஜா பிரிச்சு 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் பிரிச்சு 5 லட்சத்துக்கு ஒரு மைல் ஸ்டோனு, 3 லட்சத்துக்கு ஒரு மைல் ஸ்டோனு, 2 லட்சத்துக்கு ஒரு மைல் ஸ்டோன் இருக்கும். அந்த 5 லட்சம் வச்சு நீ சொன்னது கூட பண்ணாலும் வேற ஒன்று கூட பண்ணிட்டு மைல் ஸ்டோன் முடிச்சுட்டு டாக்குமெண்ட் கொடுத்து வாங்கலாம். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்ல PFMSன்னு ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்துட்டாங்க. பப்ளிக் ஃபண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லிட்டு. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் என் ஃப்ரெண்டு ஒரு 1.5 கோடி ரூபாய் கேபிட்டல் ரைஸ் பண்ணான். ICICIல இதுக்குன்னே தனி பேங்க் அக்கௌண்ட் இப்போ வந்து எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பேங்க்ஸ்லயுமே கவர்மெண்ட் ஃபண்டை யூட்டிலைஸ் பண்றதுக்காக அது தனி கரண்ட் அக்கௌண்ட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் கலந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் அதுக்கு ஏறும், அந்த இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் திருப்பி போகும். அது போற மெக்கானிசம் பேர் பரத் கோஷ் போர்ட்டல் வழியா போகும். இது PFMS பப்ளிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மானிட்டரிங் சிஸ்டம். இந்த PFMSல நீ வெண்டார் பேமெண்ட்ல இருந்து எம்ப்ளாயி பேமெண்ட்ல இருந்து EAT மாடியூல் ஒன்று இருக்கும். எக்ஸ்பென்சஸ் வந்து ட்ராக் பண்றதுக்கான மொத்த மாடியூலும் அதுல இருக்கும். எக்ஸ்பென்சஸ் EAT மாடியூல் நான் யூஸ் பண்ணேன், பட் EAT எக்ஸ்பென்ஸ் கரெக்டா தெரியல. எக்ஸ்பென்சஸ் இன்னொன்று இருக்கும். அதுல UCSOன்னு 2 இருக்கும். யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம கம்பெனி MIS மாதிரி அது இருக்கும். எந்தெந்த ஹெட்டுக்குல செலவு பண்ணியிருக்கோம், யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட், இதெல்லாம் வந்து இது யார் ஸ்பெண்ட் சாங்ஷன். இப்போ நம்ம கம்பெனி வச்சிருக்கோமா, நம்ம ஆடிட்டர் நம்ம அக்கௌண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு சைன் பண்ணி தரணும். ஸோ இந்த அளவுக்கு இப்போ ரிவ்யூ மெக்கானிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்குபேஷன் சென்டர்லயுமே இதே சேம் ப்ராசஸ். அதாவது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அதுக்கு வாங்குற காசு கூட இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் போகுது. ஸோ இப்போ கவர்மெண்டோட என்டையர் ஃபண்ட் இதுல தான் மேனேஜ் ஆகுது. இது துப்புக்கு சிப்புக்கு பார்த்து ஓடவும் முடியாது, ஒழிக்க முடியாது. ஸோ இது 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 என்னன்னா அதாவது ஃப்ரம் த கவர்மெண்ட் ட்ரெஷரியில இருந்து கடைசி மனுஷனுக்கு போன என்டையர் லாபம் இருக்கு. ட்ராக் பண்ணிக்கலாம் ஈஸியா. இந்த 100 ரூபாய் இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு போயிருக்கு, இந்த காசு எங்க வந்திருக்கு, இதை வர்றதுக்கு யாராவது அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டு குழந்துடுறாங்க. ஸோ கிராண்ட். ஸோ கிராண்ட்ங்கிற சப்ஜெக்ட் இப்படி ரன் ஆகும். ஸோ அகைன் டோன்ட் ட்ரீட் இட் அஸ் அ ஃப்ரீ மணி. ஸோ பூட் ஸ்டார்ட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், கிராண்ட். இந்த கண்டிஷன்ல தான் POC கையில இருக்கும். இந்த POCயை வச்சுக்கிட்டு தான் ஃபண்டிங் போகலாம், இல்ல ஜேர்னி அப்படிங்கதான் தெரியும். சஸ்டைனபிளாவும் போகலாம். இது வரைக்கும் ஈக்விட்டி டைல்யூட் பண்ணல. இந்த ஸ்டேஜ்ல போயிட்டா 2ஆ பிரியும். இதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏஞ்சல்ஸ், வெஞ்சர், பிரைவேட் ஈக்விட்டி, டெட் ஃபண்டிங், இப்படியா பிரிச்சுக்கலாம். IPO லாஸ்ட் ஒன் IPO. ஸோ இதுதான் ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ டெட் ஃபண்டிங்கை ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ இந்த டெட் ஃபண்டிங்கை வந்து இண்டிவிஜுவலா ட்ரீட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா கம்பெனி வழியா டெப்ட் ஆகுமா, இல்லைன்னா அந்த டெப்டை வந்து லோனா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பீங்களா, இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈக்விட்டியா கொடுப்பீங்களா? புரிஞ்சிருச்சு. அகைன் இப்படிதான் பண்ணுவது கிடையாது. ஓகேவா? இப்ப யோசிச்சு பாரு, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அந்த கம்பெனிக்காக நீ வாங்கின கடன். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, தான் இண்டிவிஜுவல் பேர் அந்த கடனை வாங்கி தான் இந்த கம்பெனிக்கு போடுவாங்க. ஓகேவா? லெட்ஸ் இப்போ இப்படி இந்த எக்ஸாம்பிள் நீ நானும் சேர்ந்து ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் போட்டு கம்பெனியோட 50% ஓன் பண்றோம். ஓகேவா? இப்போ கம்பெனிக்கு ஃபர்தர் கேபிட்டல் தேவைப்படுது. நீ போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நான் ஒரு 2 லட்சம் ரூபாய், நீ ஒரு 2 லட்சம் ரூபாய் ரைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதை 2 மாதிரி பண்ணலாம். ஒன்னு, நீயும் நானும் ஃபர்தரா கேபிட்டல் போடுற மாதிரி போட்டுட்டு நம்மளோட பர்சனல் ஐடியில இதை வந்து லோனாவும் வச்சிருக்கலாம். ஓகேவா? இந்த செகண்ட் ப்ராப்பர் வே, இதை கொண்டு வந்து கம்பெனிக்கு லோனா கம்பெனி அக்கௌண்ட் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டு இண்டிவிஜுவல் லோன்னு சொல்லிட்டு ஸ்லாட் வச்சுக்கலாம். இவங்ககிட்ட இருந்து என்கிட்ட டெட் ஃபண்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வச்சுக்கிறது, அதாவது 2த்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. கம்பெனில இருந்து திருப்பி அதாவது இஃப் இட் இஸ் அ சஸ்டைனபிள் வே ஆஃப் கம்பெனி அப்படின்னா ஏதோ ஒரு மெக்கானிசத்துல லாபத்தை எடுத்து இல்ல ஒரு கேஷ் ஃப்ளோல இருந்து கேஷ் எடுத்து இவங்களை எக்ஸிட் பண்ணி உள்ள அனுப்பிடலாம். இல்ல இதை வந்து இப்போதையும் எக்ஸிட் கொடுக்க முடியாது, ஒரு இன்வெஸ்டர் உள்ள கொண்டு வந்த பின்னாடி தான் உங்களுக்கு எக்ஸிட் கொடுக்கணும்னா அன்னைக்கு இவ்வளவு பெரிய நம்மளோட ஷேர் கேபிட்டல் வெளில எடுக்க முடியாது. ஸோ அன்னைக்கு பிரச்சனையாகும். ஸோ அந்த ஃபவுண்டர்ஸோட ஷேரை விற்க விட மாட்டாங்க இன்வெஸ்டர்ஸ். நீ ஃபவுண்டர்ஸோட ஷேரை விற்க விட மாட்டாங்கன்னு மாதிரி பார்க்காத. ஷேர் கேபிட்டல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஷேருக்காக தான் இந்த கேபிட்டல் போட்டிருக்கோம். இப்ப டோட்டலா பார்த்தா நீ 7 லட்சம் போட்டிருக்கிற, நான் 4 லட்சம் போட்டிருக்கேன். நம்மளோட ஷேர் பேட்டர்னே மாறி இருக்கும். அதுல 50-50 இருந்துச்சு, இப்போ வந்து அதிகமாக இந்த கம்மியா இருக்கும். இது ஆனா லோன் நம்ம கிட்ட தான் இருக்கு, கம்பெனிக்குள்ள இல்ல.
இதே 50-50லயே இருக்கும். லோனை காமனா கொண்டு வந்துட்டோம்னா இது கம்பெனி திருப்பி கட்டுற மாதிரி ஆயிடும். இப்போ நீ கொண்டு வந்த 5 லட்சமும் நான் கொண்டு வந்த 2 லட்சம் 7 லட்சமே கம்பெனி தான் திருப்பி கட்டணும். நான் 2 லட்சம் கட்ட தேவையில்லை, நீ 5 லட்சம் கட்ட தேவையில்லை, கம்பெனி தான் ரீபே பண்ற மாதிரி வரும். இது ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது எப்படி சொல்லலாம்னா, அதான் லாபம் சம்பாதிச்சு அந்த கம்பெனி அவங்களுக்கான காசு திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போ ஏதோ ஒரு ஃபேக்டர்ல தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பட் த அட்வைஸ்டு மெக்கானிசம் கொண்டாந்து கம்பெனிக்குள்ளே வச்சுக்கிறது. பட் அதுல ஒரு லிமிடேஷன் இருக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இவ்வளவு நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோட காசு தான் அதை வைக்க முடியும். இது நான் என்னோட கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட புக்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்பதான் நான் அதை கேள்விப்பட்டேன். பட் ஐ எம் நாட் ஷோர் அபௌட் தி நம்பர். இதுதான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம கேட்டகரைஸ் ஆச்சு. நிறைய பேருக்கு இண்டிவிஜுவல் காசு வாங்கக்கூடாது. இப்போ நாட் ராங் அப் டு 25 நினைக்கிறேன். 25 இண்டிவிஜுவல்ஸ் ஒண்ணு இப்படி பண்ணலாம். இல்லையா நாம லோனா எடுத்தோம்ல, அந்த லோனை கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்டா கொண்டு வராம நாமள டைரக்டர் லோனா உள்ள கொண்டு வரலாம். ஸோ இதுதான் 3 வழியா தான் கம்பெனிக்குள்ள காசு வரும். ஆனா நிறைய பேர் இப்ப தப்பான வழி என்ன தெரியுமா, அந்த காசை வாங்கி செலவு பண்ணிடுவாங்க. தப்பான செலவு இல்ல, கம்பெனி அதாவது இப்போ நான் 2 லட்சம் வாங்கணும் இல்லையா, நான் வாங்கி நான் டைரக்டா காம்பனன்ஸ்க்கு என் கொண்டு வந்து காசு அனுப்பிட்டு காம்பனன்ஸ் எனக்கு வந்து கம்பெனில வச்சிருவேன். எம்ப்ளாய் சார்பே என் ஜிபே இருந்து போட்டு தவறான செயல். கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டு வெளியில எக்ஸிட் ஆயிட்டு அத லோனா மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட்ல இன்னொரு விண்டோவும் இருக்கு. ப்ரீ ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ் உள்ள கொண்டு வரலாம். நீ கம்பெனியை வந்து இன்னையில இருந்து கம்பெனியால வேலை செய்யற, ஆனா கம்பெனியை பிரைவேட் கம்பெனியை ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு 2 வருஷம் சும்மாவே செஞ்சிருப்ப, அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கம்பெனி ஃபார்ம் பண்ணிருப்ப. அந்த 2 வருஷத்துக்கான செலவை கொண்டு வந்து அக்கௌண்ட் பண்ணலாம். ப்ரீ ஆபரேட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அப்பர் லிமிட் ஒன்று இருக்கு. 2 லட்சமோ 5 லட்சமோ நினைக்கிறேன். நம்ம செலவு பண்றது அதோட அதிகமா தானே செலவு பண்ணிருப்போம். ஒரு 2 வருஷத்துல நம்ம எப்படி ஒரு 10-20 லட்சமா செலவு பண்ணிருக்கோம். அப்ப அட்வைசபிள் வந்து 10-20 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்கன்னா அப்ப ஏன் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி கம்பெனி இன்கார்பரேட் பண்ணலாம்? அட்வைசபிள் என்னன்னா இன்கார்பரேட் அந்த அளவுக்கு செலவு பண்றோம்னா முன்னாடி இன்கார்பரேட் பண்ணிட்டு செலவு பண்ணணும். இல்ல அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ப்ரீ ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ் அதை எடுத்துட்டு வந்து 2 lakhs கீழ இருந்தா எடுத்துக்கலாம். ஆமா. ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம். இண்டிவிஜுவல் டெட்டா உள்ள கொண்டு வந்துக்கிறதுனால கம்பெனி எனி ஃபார்ம்ல அதை ரீபே பண்ணும். கம்பெனிக்கு சர்ப்ளஸ் கேஷ் இருக்கும்போது ரீபே பண்ணணும், இன்வெஸ்டர் உள்ள வந்து போடும்போது ரீபே பண்ணணும். ஸோ இது ஒரு ஃபண்ட் கமிட்டடா இருக்கும். இல்ல அதே காசு அதே அமௌண்ட்டை வந்து இவங்க எல்லாருமே வந்து ஷேரா மாதிரிக்கு ஒத்துக்குறாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட வாங்கியிருக்கோம், ஓவர் பீரியட்ல க்ரோத் நல்லா இருக்கு, ஷேரா மாத்திக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது அந்த ஃபவுண்டிங் டீமுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நடுவில் நடக்கிறது. இது மாத்தவே முடியாதுன்னு கிடையாது. அந்த கேபிட்டல்ல ஈக்விட்டியாவும் கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு அலாட் பண்ண முடியும். இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அதை அவங்கள வெறும் கேபிட்டலா ரிட்டர்ன் பண்ணி ரீபே பண்ணி அனுப்ப முடியும். கேபிட்டலா கன்வெர்ட் பண்றது ஷேரா கன்வெர்ட் பண்ணா பண்ணிக்கலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து யார் இது ஃபவுண்டர்ஸ் டீம் இல்லாம ஒரு 4-5 பேர் கேபிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. அர்லி ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வராங்க, முதல்ல அவங்களே அந்த ஷேர் பை பேக் பண்ணிக்கலாம், ஆஃபரும் கொடுக்கலாம். இல்ல அவங்கள்ட்டே கேட்கலாம், இந்த ஷேர் நீங்க வாங்கிக்கலாம். நான் பார்த்த கேஸ் வந்து டெட் ஃபண்டிங்ல இருந்தா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹெசிடேட் பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அது அப்படி கிடையாது. அது வந்து கால்குலேட்டிவ் இண்டெக்ஸ் தான். உன் கம்பெனியோட வேல்யூவேஷனே 50 லட்சம் வச்சுக்கோ, நீ ஒரு 20 லட்சம் டெட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வேல்யூவேஷன் மைனஸ் டெட் இஸ் ஈக்குவல் டு யுவர் நெட் வேல்யூவேஷன். அப்போ வேல்யூவேஷன் என்ன 30 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ 30 லட்சம் ரூபாய் வேல்யூவேஷன் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். 30 லட்சம் வேல்யூவேஷன் வச்சு நீ 10 லட்சம் வாங்கினா 33% டைல்யூட் ஆயிடும். ஸோ வேல்யூவேஷனோட அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின்ற கட்டத்துல இன்வெஸ்டர் அதை அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா. ஸோ அது உங்களுக்கு ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டர் தான். இவன் இப்பயே கடன் வாங்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது தான். அண்ட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தா டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்ட்டு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பேங்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் பயமா இருக்கும். லோன் எடுக்கிறது. ஆமா, ஒரு பெரிய ஃபெசிலிட்டி போட்டு வந்த கம்பெனி கண்டிப்பா லோன் எடுக்கலாம். எப்பயுமே இன்வெஸ்டர் கேபிட்டல் இஸ் நாட் மென்ட் ஃபார் அசெட் பர்ச்சேசிங். பேங்கர்ஸ் கேபிட்டல் இஸ் நாட் மென்ட் ஃபார் ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ். ஆப்போசிட். ஆமா. ஸோ கேபிட்டல் அதாவது அசெட்னா பேங்க் லோன் வாங்கி. ஆமா ஆமா.
இட்ஸ் நாட் பெஞ்ச் மார்க் பட் அட்வைஸ்டு மெத்தட். ஏன்னா கேபிட்டலுக்கு ஈஸி, அதாவது அசட்டுக்கு ஈஸியா லோன் வாங்க முடியும். ஏன் அப்படி? அசட் இருக்குல்ல, எடுத்துட்டு போயிடுவோம். நீ காரு நீ பேன் எவ்வளவு வேணாலும் நம்பர் சிபில் கார்டு கம்மியா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் தான் அதிகமாகும். ஆனா உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. இது கார் வீட்டுக்கு இதே பர்சனல் லோன் போயிட்டாரு கொடுக்க மாட்டேன். கார் லோனை விட காம்ப்ளெக்ஸா இருக்கும் பர்சனல் லோன். கார் லோன் நீ நாங்க போயிட்டு ஒரு ஆடிக்கு கூட எடுத்துடலாம். ஆனா ஒரு 5 லட்சம் ரூபாய் பர்சனல் லோனுக்கு கிழிச்சிருவாங்க. அதுதான் வெறும் ஒரு கேபிட்டலா போகுதுன்னும் போது அந்த கேபிட்டல் ரெக்கவர் பண்றதுக்கான அசட்ஸ் எதுவும் இல்லைன்னா அப்பதான் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகுது. வேற என்ன அட்வான்டேஜ் நம்ம லோனா வாங்குறது? அசட்டா கேப், அதாவது இன்வெஸ்டரோட காசை எடுத்துட்டேன். இன்வெஸ்டர் காசை எடுத்து தயவு செஞ்சு அப்படி அப்படி அப்படிதான் பண்றது பண்ணியாச்சுடா. அது வரைக்கும் குட்டி உண்டு டீமா குட்டி உண்டு எல்லாம் ஜாலியா இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு தூக்குடா மேல் மாடி வச்சு மேல கட்டு ஸ்கேடு அப்படி நோ. அப்பயுமே நீ இன்னும் பிசினஸ் பண்ணல. அந்த கேபிட்டல் அதாவது எப்படின்னா நம்மளோட ஒரு கிட்னியை பிச்சு வெளில கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி வச்சிருக்கோம். அந்த நேரத்துல ஒரு கிட்னியை வித்துட்டு அந்த காசை வச்சு என்ன பண்ணுவோம்? செலிப்ரேட் பண்ணுவோம். அதேதான் ஒரு நம்மளோட கம்பெனியோட ஒரு ஷேரை டைல்யூட் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுத்து இந்த காசை வாங்கி நம்ம ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் பண்ணணும். அப்ப கம்பெனியை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் பண்ணணும். ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா அப்படின்னு ஸ்ட்ரென்த் பண்ணி ஸ்கேலபிளா கொண்டாந்து திருப்பி அந்த பிளட்டை கெயின் பண்ண வச்சு ஸோ இதைதான் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பயங்கரமான பலூனிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஃபண்டு எடுத்துட்டோம், ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரோம், ஃபண்ட் எடுத்துட்டோம், ஹாலிடே வெக்கேஷன். ஃபண்ட் எடுத்தது பெர்ஃபார்ம் பண்றது, ரைட்? ஸோ கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பில்ட் பண்ணணும். ஸோ அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ண நிறைய பேர், நான் வீடு வாங்கினேன், காரு வாங்கினேன், இன்டர்நேஷனல் டூர் போனவன், இன்னொரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணவன், இன்னதான் இருக்கானுங்க. சரி, என்னதான் கவர்னன்ஸ் இருந்தாலும் திருடணும்னு முடிவு பண்ணிட்டா திருடுறதுக்கு 1000 வழி இருக்கு. ஸோ ஒண்ணு டம்மியா ஒரு எம்ப்ளாயி பேரை கொடுத்து காசு எடுப்பாங்க. ஒரு மெலிசான கயிறு, அந்த கயிறு அந்தரிச்சு அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. இது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங்ல அப்படியே வாவ் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டோம், ஏன்னா க்ரோர்ஸ்ல இருக்கும், 1 கோடியோ 5 கோடியோ ஒரு அமௌண்ட்ல இருக்கும், அவ்வளவுதான்டா அப்படின்ட்டு அந்த 1 கோடி அவங்க சம்பாதிச்சு அவங்க கொண்டு வரல, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு அவன் என்ன பயன்படுத்தா கொண்டு வரானோ அதுதான் அவங்க ஆசை, இதுதான் அவங்க ஆசை இல்லை, ரைட்? அந்த இடத்துலதான் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்ன? ரிட்டர்ன்ஸ். அதை நீ கம்பெனி உறுப்பியா கொடுக்க மாட்டாங்க, நீ வேலிடேட் பண்ணணும். ஒரு ஏஞ்சல் ரவுண்ட் ஃபண்ட் எடுத்திருப்ப, இல்ல ஒரு லட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஐஐடி இருந்து ஒரு இன்குபேஷன் மாதிரி ஐஐடி இன்குபேஷன் பைசா கொடுத்தாங்கன்னா 10 லட்சத்தையும் 5 மாசம் டைமிங் வச்சு மொத்தம் ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க, செம்ம எஃபிஷியன்ட்ரா. அப்ப இவனுக்கு நாங்க ஒரு 50 லட்சம் கொடுத்தா இவன் கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவான். ஓகே, ஒரு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டான்ப்பா. இவனுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தா மார்க்கெட்டை பிளாஸ்ட் பண்ணுவான்டா, மார்க்கெட்டை பிளாஸ்ட் பண்ணிட்டான்டா, சவுத் மார்க்கெட்டை பிளாஸ்ட் பண்ணா. இவனுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தா குளோபல் மார்க்கெட்டை போய் ஆக்சஸ் பண்ணுவான்டா. அப்படிங்கறதுதான். அகைன் இதுவுமே சஸ்டைனபிள் வே தான். இனிஷியலாவே போயிட்டு ஒரு 50% ஷேர் டைல்யூட் பண்ணிட்டு பெரிய ஃபண்ட் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கறத விட இது the way more sustainable way. So every round of valuation பயங்கரமா மாறிக்கிட்டே இருக்கும், நீ டைல்யூட் பண்ற ஷேர் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கும், கேபிட்டல் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். there are lot of advantages. ஃபண்டிங் கிடைக்கலன்ட்டு பேங்க்ல போய் லோன் எடுத்தா ஸ்டார்ட் அப் இருக்குல்ல, நிறைய இருக்கு. ஸோ அதோட ப்ராசஸ் பத்தி எடுக்கலாமா இல்ல வேற வழி இல்லைன்னு எடுக்கிறாங்க, அது எனக்கு புரியுது. பட் அதுதான் ஒன்லி வேவா, இந்த வேற ஏதாவது வே இருக்கா? இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கல ஃபண்டிங், தென் பேங்க் ஒரு ஆப்ஷனா இருக்கிறாங்க. ஸோ இதை தவிர வேற ஏதாவது வே இருக்கா? லெட்ஸ் சே டெட் ஃபண்டிங் இருக்கு, அது பேங்க்ல போயிட்டு பேங்க் இல்லாம வெளில இன்வெஸ்ட் டிசி ஃபண்ட்ஸ்க்கே போயிட்டு ஈக்விட்டியை சரண்டர் பண்ணி டெட் ஃபண்ட் வாங்கலாம். அது யாருக்கும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஈவன் டன்ஜோ கூகுள்ட்ட இருந்து ரைஸ் பண்ண கேபிட்டல் டெட் ஃபண்டிங். நீங்க போய் சர்ச் பண்ணா தெரியும், டன்ஜோ கூகுள் டெட் பார்த்தா வந்துடும். ஸோ ரைஸ் பண்ணது டெட் ஃபண்டிங் தான். டெட்னா கடன். ஸோ பேங்க்ல கடன் கொடுக்கறதுக்கு பதில் யூஸ்வலி பேங்க்ல கடன் வேணும்னா ஒரு அசெட்டை சரண்டர் பண்ணணும், கொலாட்டல் கொடுக்கணும். நிலமாவோ தோட்டமாவோ வீடாவோ நகையாவோ ஒன்றும் சரண்டர் பண்ணணும். அப்படி எதுவுமே இல்லை, என்ன சரண்டர் பண்ணுறது? எதுவும் இல்லை, அவங்க கொடுக்க மாட்டாங்க.
பட் ஒன்னு நம்பி தருவாங்க. என்னன்னா உன்னோட கேஷ் ஈக்குவலன்ஸ். லெட்ஸே உன்னோட ஆவரேஜ் பிசினஸ் பர் இயர் இல்ல லாஸ்ட் 10 மந்த்லி 1 crore இருக்கா, அப்போ 1.5 times, அப்போ 1.5 கோடி ரூபாய் உனக்கு ஓடி அக்கௌண்ட் ஒன்றும் ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு தருவாங்க. இதுல யூஸ் பண்ற அமௌண்ட்டுக்கு மட்டும் நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இல்ல இன்னொரு மெக்கானிசம் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரா மெட்டீரியல் கிரெடிட் கீ மெக்கானிசம் ஒன்று இருக்கு. அதுல பேங்க்கரும் நீயும் சேர்ந்து ஒரு காமன் வேரோஸ்னா அந்த லெட்ஸே அவங்க ஹோல்ட் பண்ணிப்பாங்க. லெட்ஸே இப்போ ஒரு சில ஐட்டம்னா சீசனல் ஐட்டமா இருக்கும், அந்த ஒரு வருஷமே ப்ரொடக்ஷன் நடக்கணும், அந்த ஒரே மாசமே அவங்க வாங்கணும். அப்படிங்கும் செமிகண்டக்டர் வந்து ரொம்ப கம்மி காசுக்கு கிடைக்குது எங்கேயோ, நம்ம வால்யூம்ல வாங்குறது காஸ்ட் காம்படிட்டிவா இருக்க முடியும் போது பேங்க் கிட்ட போயிட்டு இந்த அப்ளிகேஷன் அதுக்கு முன்னாடி உன்னோட கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் நல்லா இருக்கணும், கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வேல்யூவேட் பண்ணிட்டு ஓகேப்பா இந்த நம்ம சேர்ந்து பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காரு. நிறைய சட்டம் மிஸ் பண்ற எலமெண்ட் இந்த கம்ப்ளைன்சஸ் எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அங்கதான் மிஸ் ஆகிக்கிறாங்க. ஐ அக்ரி, நெட்வொர்க் மிஸ்லா இருக்கும், பர்ன் பண்றது இதெல்லாம் ஓகே, பட் இட் இஸ் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்று இருக்கு, அதை கவர் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் கவர் பண்ணலைன்னா மாட்டிக்கிறதா போகும், அதெல்லாம் அங்க பண்ண முடியாது. பட் இதெல்லாம் வந்து ஒரு 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 இன்குபேட்டரோட சைனிங்லயோ இதெல்லாம் நடக்கும். இப்போ ஒரு இன்குபேட்டர் வந்து இவரோட ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இவரால கண்டிப்பா பிசினஸ் பண்றாரு, இவர் இவ்வளவு லிங்க் வச்சிருக்காரு, இவருக்கு இவ்வளவு நீங்க கொடுக்கலாம், இதுக்கு நாங்க வந்து ஒரு அஷூரன்ஸ் பேங்க்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க, நீங்க ஒரு லோன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளோட பெரிய ஒரு கஸ்டமர் இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்து கூட அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர், அடுத்தது பிஓ வாங்கிட்டோம்னா பிஓ டிஸ்கவுண்டிங் வாங்கலாம். ஸோ அதுக்கான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கு. பிஓ வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு பிஓ வாங்கிட்டேன் அதுக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு தெரியாத கம்பெனி இருந்தா பிஓ வாங்கிட்டு நிற்க கூடாது. ஒரு ப்ளூஷிப் கம்பெனி மாதிரி ஒரு நல்ல கம்பெனிட்ட போயிட்டு ஒரு பிஓ கிடைச்சிச்சுன்னா அந்த பிஓ வச்சு டிஸ்கவுண்டிங், பிஓ டிஸ்கவுண்டிங் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் பிஓ வாங்கிட்டோம்னா நம்ம 1 கோடி ரூபாய்க்கான மெட்டீரியல் வாங்கி தான் ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வாங்கணும். அதே கிரெடிட் டேர்ம்ஸ் இருக்கும், 3 மாசம் போட்டு இருந்துச்சுன்னா அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு ஃபினான்ஸா அரேஞ்ச் பண்ணி பேங்க் தரும். இதுதான் பிஓ டிஸ்கவுண்டிங் தான். இதுதான் வந்து பேங்க் பண்றாங்க. இதெல்லாம் தான் பேங்க்ல இருந்து பண்ண முடியும். நான் ஈக்விட்டி ஃபண்டிங், இதெல்லாம் பிசி பண்ற ஈக்விட்டி ஃபண்டிங் இல்லாம பிசி கிட்டே லோன் வாங்கலாம், பேங்க் கிட்ட போய் மெக்கானிசம்லாம் லோன் வாங்கலாம். இவ்வளவுதான் சொத்து பத்து வச்சு இல்ல நம்ம பிசியுமே இந்த பிஓ டிஸ்கவுண்டிங் பிசியுமே நீங்க சொன்ன எல்லாமே பண்றது நிறைய பேர் இருக்காங்க. அது மேட்ச் மேக்கிங் தான் மாட்டஸ். எக்ஸாம்பிள் ஆல்டேர் கேபிட்டல் நிறைய இருக்கு, இப்ப நிறைய ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, டு சம்மரைஸ் இங்க போயிட்டோம். டு சம்மரைஸ், பூட்ஸ்ட்ராப்பிங், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட், இங்க எல்லாம் ரெண்டா பிரிஞ்சுக்குது. செல்ஃப் சஸ்டைன் அப்படியே போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா செல்ஃப் சஸ்டைன் போய் ஐபிஓ போன கம்பெனிஸும் இருக்கு. ஸோ அப்படியே செல்ஃப் சஸ்டைன் போயிட்டு டெட் ஃபண்டுங்க வாங்கிட்டு இன்னும் ஸ்கேல் பண்ணி ஐபிஓக்கு போயிட்டு நல்லா இருக்கலாம். இந்த பக்கம் ஏஞ்சல்ஸ், வெஞ்சர்ஸ், பிரைவேட் ஈக்விட்டி, ஐபிஓ. ஸோ இதுதான் ஓவரால் பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன் இருக்குன்னா இட் டசன்ட் மேட்டர். ஓகே, அப்படி இங்க ஆரம்பிச்சா அப்படியே போய் ஐபிஓ தான் முடிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. முன்னாடியே இருக்கு. ஒரு 100 கம்பெனி இதுக்குள்ள போச்சுன்னா ஒரு 4-5 கம்பெனி தான் இங்க போகும். ஸோ அதனால இதுதான் பாத்துன்னு கிடையாது. இந்த பாத்துல எல்லா இடத்துலயுமே செல்ஃப் சஸ்டைனபிளா இப்படி திரும்பலாம். செல்ஃப் சஸ்டைன்லாம் அப்படியே இருக்கலாம், இன்வெஸ்ட் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வச்சிருக்கலாம். இல்ல ஒரு பெரிய கம்பெனி நம்மள வாங்கவும் செய்யலாம். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். டிக்கெட் சைஸ் 1 மில்லுக்கு மேல போனா நம்ம பிசி $1 million. ஸோ $1 million தான் வந்து. ஸோ $1 million மேல போயிடுச்சுன்னா நம்ம விசி ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஸோ டெக்னிக்கலி செக் சைஸை வச்சு போகலாம். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஃபர்ஸ்ட் இப்படி பார்த்துக்கோமே, ஏஞ்சல், விசி, பிரைவேட் ஈக்விட்டி. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நிக்கி அவங்க லாஸ்ட் வீடியோலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட சம்மரைஸாக நம்ம எடுத்துட்டு வருவோம். ஸோ ஏஞ்சல்ஸ் will bring some value to the company than the investment. Okay. Ticket is ரொம்ப கம்மியாக இருக்கும். Somewhere between less than 1 crore. Okay. Starts from even 2. செபியோடது வந்து if I'm not wrong 2 lakh நினைக்கிறேன். Okay. 2 lakh to 1 crore. அப்பர் லிமிட் கிடையாது நினைக்கிறேன். க்ரோல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே 2 lakh மேல இருக்கவங்க HNI போட்டுருக்கோம். மேபி greater than 2 lakh. Oh, okay. Sorry. Share market.
ஓகே ஓகே. அது வந்து ஆக்சுவலி ஒரு பூஸ்ட் மூமெண்ட் கொடுக்குறாப்ல. நீங்க 2 லட்சம் மட்டும் நீங்க பிரச்சனைக்கு வந்துருவீங்க அப்படின்னு பரவாயில்ல புஷ் பண்ணுது. கரெக்ட். ஓகே. ஸோ பேக் டு த பாயிண்ட், மோர் தென் 2 lakh தான் இன்வெஸ்டர்ங்கிற ஒரு டேகை வாங்க முடியும் ஆஸ் பர் ரெகுலேஷன், இஃப் நாட் ராங். பட் ஆனா ஸ்ட்ரக்சரா பார்த்தா அப்படிதான் இருக்கு. பட் ஈவன் 10,000 ரூபாய் போட்டு கூட வந்து கேபிட்டல்ல உட்கார முடியறதுக்கான வாய்ப்பு இன்னுமே நமக்கு இருக்கு. ஸோ ஓகே. ஸோ டு பேக், ஏஞ்சல் இன்வெஸ்டர் கேபிட்டல்ங்கிறது ஓகே. கேபிட்டல்ங்கிறத தாண்டி அந்த அர்லி ஸ்டேஜ் ஃபவுண்டர்ஸ்க்கு நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுவோம், அதை எப்படி பண்ணுவோம், ரெவ்யூ மெக்கானிசம்னா ஒரு ஏஞ்சலா இருக்கிறவங்க சும்மா ஏதோ ஒரு ஃப்ளூக்ல காசு சம்பாதிச்சிருந்தாலும் இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில பயங்கரமா வேலை செஞ்சு ஒரு பெரிய பொசிஷன், ஒரு விபி பொசிஷன்லயோ இல்ல ஒரு ரிட்டையர்டான பொசிஷன்லயோ அந்த மாதிரி டாப் பொசிஷன்ல இருப்பாங்க. ஒரு டாப் எம்என்சில அவங்க சேல்ஸ்லயோ இல்ல இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு ரிலேட்டான ஒரு செக்மெண்ட் எடுத்துட்டு அதுல அவங்களோட அசெட் கிளாஸா அதை ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுப்பாங்க. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஏஞ்சல்ஸ் உள்ள வராங்க. ஹெச்என்ஐஸும் அப்படிதான் உள்ள வராங்க. இந்த ஏஞ்சல்ஸ் எதுக்கு அந்த ஏஞ்சல்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா, ஒரு தேவதை மாதிரி கம்பெனிக்குள்ள வந்து கம்பெனில இருக்கிற எல்லா பிரச்சனையும் சின்ன ஸ்டேஜ்ல சால்வ் பண்றது. கொஞ்சோண்டு கேபிட்டலும் வேணும். கேபிட்டல் தாண்டி மற்ற நிறைய விஷயம் இருக்கு. எக்ஸ்பர்டீஸ் வேணும். நீ எடுக்க வைக்கிற எல்லா ஸ்டெப்பும் கரெக்டான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துக்கிட்டே போவாங்க. அண்ட் உங்ககிட்ட இல்லாத கனெக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும், வேலிடேஷன் கொடுக்க முடியும். நீ மைண்ட் ஃபேக் ஆகிட்டு வரணும் அப்படின்னா உன்னை சால்வ் பண்ண முடியும். நீ போற டைரக்ஷன் தப்புன்னு அவங்களால ஆர்குமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே அந்த வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க தேன் த கேபிட்டல். அடுத்தது விசி. ஸோ இதெல்லாம் அந்த கேபிட்டலையும் இந்த வேல்யூஸையும் வச்சு இந்த கம்பெனி பில்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் விசிட்டு போய் நிற்க முடியும். டிக்கெட் சைஸ் டிப்பிக்கலி மோர் தென் அ crore. நம்ம ஊர்ல சொல்லணும்னா மோர் தென் அ crore. அப்பர் லிமிட்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டி க்ளோஸ் ஆயிருக்கிறதுலாம் 50 crore 100 crore வரைக்குமே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 2-3 விசி சேர்ந்து கூட பார்ட்னர் ஒரே சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பண்ணியிருக்கிறாங்க, கோஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 crore வரைக்குமே விசி ஃபண்டிங் நடந்திருக்கு. பிரைவேட் ஈக்விட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த விசி முடிச்சிருவோம். ஸோ ஏஞ்சல்ஸ் தேன் இன்வெஸ்ட்மெண்ட் தே ப்ரொவைட் வேல்யூ. விசிஸ்மே அவங்களோட டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படின்னா லெட்ஸே ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், லெட்ஸே சீட் ரவுண்டுக்கோ இல்லை ப்ரீ சீடுக்கோ இல்லை சிடிசிக்கோ வந்திருக்காங்கன்னா அந்த கண்டிஷன்ல இன்னும் க்ரோத் ஸ்டோரி எழுதுறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படும் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே. அந்த விசிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பஞ்ச் ஆஃப் ஏஞ்சல்ஸ் தூக்கி ஒன்னா உள்ள போட்டு அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி அவங்க கம்பெனி காசு போட்டு பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் தான். போயிட்டு இவங்களும் போய் இவங்களும் ஃபண்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி ஃபண்ட் பண்ற மாதிரி இவங்களும் போயிட்டு ஃபண்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் துபாயில இருந்தோ இல்ல ஒரு ஹெச்என்ஐ இருந்தோ ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ்ல இருந்தோ இப்படிலாம் போயிட்டு இவங்களும் கேபிட்டல் ரைஸ் பண்ணி இவங்களுமே இதை இவங்களும் இப்படிதான் இவங்க பண்ணுவாங்க. இவங்களோட எக்ஸிட் பீரியட் 10 வருஷம். அவங்களோட 10K மைண்ட் செட்ங்கிறது 10 வருஷம். அகைன் ப்ராசஸ் 5 to 7 years இருக்கும். டிபிக்கல் ஆண்டர்பிரினர் மைண்ட் செட். இன்னைக்கு நைட்டு செக் பாஸ் ஆகலாம்னு சொன்னா நாளைக்கு 4,00,000 பணத்தை போடுவாப்ல. ஸோ அதனாலதான் ஒரு 10 வருஷம் ஒரு 7 வருஷம். இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நிச்சய நாம எபிசோட்ல இருக்கும். ஸோ இதுதான் விசி. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ற மாதிரியான ஒரு 3 விசியோ 2 விசியோ ஏஞ்சல்ஸோ கொண்டு வந்து இதுல போட்டுருவாங்க, போர்ட்லயே வச்சிருவாங்க, இல்ல அட்வைஸ் பண்ணணும்னு வைப்பாங்க. அப்போதான் இது ஃபர்தரா க்ரூம் ஆகும். ஸோ வென் யூ கிராசிங் 100 crore ஃபண்டிங், அதை நீ கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ற கண்டிஷனுக்கு நீ போனாதான் உன்னால அவ்வளவு பெரிய ஃபண்டிங் வாங்க முடியும். அண்ட் ஓகே, ஏஞ்சல்ஸ்க்கு எக்ஸிட் டைம் வந்து டிட்டர்மெண்டா கிடையாது. 5 வருஷம் to 5 years. ரொம்ப 3ங்கிறது ரொம்ப சின்ன ஸ்டேஜ், ரொம்ப கம்மி டீல் க்ளோஸ் ஆகிருக்கிறது. அதாவது அந்த கம்பெனி ஏஞ்சல் ஸ்டேஜ்லயே அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டே பயங்கரமான ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி ஒரு பெரிய கம்பெனி அக்வயர் பண்ண போகுது அப்படின்னு தான் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல எக்ஸப்ட் கிடைக்கும். இல்ல லாங்கர் டைம்ல போறாங்கன்னா அவங்களுக்குமே க்ளோசர் டு 5 to 10 years ஆயிடுது. விசிக்குமே 7 to 10 years ஆயிடுது. இருக்கிறது பிரைவேட் ஈக்விட்டிக்கு மட்டும்தான் கம்மியான இதா இருக்கும். 3 to 5 years அவங்க, ஏன்னா க்ளோஸ் டு ஐபிஓ தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய வேல்யூவேஷன்ல பெரிய ஃபண்டா போடுவாங்க. டிக்கெட் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். லெட்ஸே ஒரு 1000 கோடி, ஒரு 800 கோடி. மில்கி மிஸ்ட் வாங்கினது கடைசி ரவுண்ட் ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் 800 கோடி. பிரைவேட் ஈக்விட்டி ரவுண்ட் தான் இது. பிரைவேட் ஈக்விட்டில யார் இருப்பாங்க?
இப்போ இவங்க விசி வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கிளப் பண்ணது விசி. ஸோ விசி தான் கிளப் பண்ணதான் பிரைவேட் ஈக்விட்டியா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு பெரிய விசி. ஓகே. ஸோ அவங்களோட மினிமம் டிக்கெட் சைஸே பெருசா இருக்கும். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆவரேஜ் டிக்கெட் சைஸே மோர் தென் 500 crores. ஓகே. ஸோ நம்ம ட்ரிபிள் டிஜிட்ல தான் இருக்கேன். ஸோ 500, 1000, 2000, 3000 இப்படி தான் அங்கே டீல் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கோம். அதுவும் அவங்களோட எக்ஸிட் டைம் ரொம்ப கம்மி. ஓகே. எந்த விசிலாம் ஒரு 20 வருஷமா இருக்கோ அதெல்லாம் பிஇ ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. மோர் எக்ஸ்பர்டீஸ், மோர் ஃபண்ட் ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்றாங்க, மோர் இன்வெஸ்டர்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க, இன்வெஸ்டரும் நல்லா வளர்ந்துருப்பாங்க. ஸோ கேபிட்டல் அவங்களால பம்ப் பண்ண முடியும். அவங்களும் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் ரைஸ் பண்ணுவாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் பிஇயாவும் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப கிளம்சியான டாபிக். ஸோ பேசிக்கா பார்த்துக்கிட்டா பிஇ வந்து ஒரு பெரிய விசி அப்படி வச்சுக்கலாமே. ரொம்ப நாள் இருக்கிற விசி, பெரிய விசி, பெரிய ஃபண்ட் கொடுப்பாரு. இவர் எப்ப தருவாருன்னா அவருக்கு எக்ஸிட் கணக்கு தெரிஞ்சாதான் தருவாரு. ஓகே, இந்த கம்பெனிக்கு இப்ப போட்டோம்னா ஒரு 4 வருஷத்துல போயிட்டு ஐபிஓ போயிடும். ஸோ ஐபிஓன்றது எக்ஸிட் சொல்றீங்க. அவங்களுக்கான எக்ஸிட் ஐபிஓ தான். இவங்க எல்லா இன்வெஸ்டருக்கான எக்ஸிட்டுமே ஐபிஓ மூலமாகவும் பண்ணணும். இப்ப ரீசெண்டா மாமா ஐபிஓ லிஸ்ட் ஆச்சு. அந்த லிஸ்டிங் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் ஒரு பெரிய ஸ்டோரியா எழுதுனாங்க. இதே மாமாயர்த் ஐபிஓக்கு போகாம மாமாயர்த்தை வந்து ஒரு நல்ல ஒரு எம்என்சி கம்பெனி அக்வயர் பண்ணியிருந்தாலும் எக்ஸிட் தான். இல்ல ஷேரை வந்து பைபேக் பண்ணாலும் எக்ஸிட் தான். ஸோ இப்படி போனா மட்டும்தான் கிடையாது. இது வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன். லாங் டேர்ம் விஷன் இருக்க கம்பெனி ஐபிஓக்கு போக தான் நினைப்பாங்க. லெட்ஸே ஃப்ரெஷ்வர்க் கிரீஷ் வந்து நாஸ்டாக் லிஸ்ட் பண்ணதாகட்டும், இல்ல இங்க யூனிபோர்ட் நாஸ்டாக் லிஸ்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நாஸ்டாக் யூஎஸோட ஐபிஓ இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்றது எல்லாருமே ரொம்ப நாளா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு வாங்கி பில்ட் பண்ணி லாங்கர் விஷன்ல ஒரு என்டர்பிரைஸ், கூகுள், சோனி இந்த மாதிரி காலத்துக்கும் அழியாத ஒரு கம்பெனி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல போறவங்க இதெல்லாம் கண்டிப்பா இதுதான் ஒரு ஃபியூச்சரா இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் போய் நான் வந்து ஹம்பிளா போய் ஐபிஓ உட்காருவேன்ப்பா, அதுதான் என் விஷன் அப்படின்னு கிளியர் செட்டா வச்சிருப்பாங்க. பட் இதுக்கு போற கம்பெனிஸ் ரொம்ப கம்மி. இப்பயே பாருங்களேன், இந்தியாவில் ஏகப்பட்ட யூனிகார்ன்ஸ் இருக்கு. ஆனா ஐபிஓ லிஸ்டட் கம்பெனிஸ் ரொம்ப கம்மி ஃப்ரம் ஸ்டார்ட் அப்ஸ் டு தேர். ஓலா இப்போ தான் பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஸ்டார்ட் அப் உள்ள ஜொமேட்டோ தான் ஃபர்ஸ்ட். இஃப் ஐம் நாட் ராங், ஜொமேட்டோ தான் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஐபிஓ லிஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். யோசிப்பாங்க அர்லி டைம்ல கொஞ்சம் 10 லட்ச ரூபாய் போட்டிருந்தா கூட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு 10 லட்சம் கொடுத்திருந்தா நான் கம்பெனியோட 25% ஷேரே வாங்கியிருக்கலாம். நீங்க ஒரு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஐபிஓ லிஸ்ட் ஆகுறீங்கன்னா அதை விட பெரிய எக்ஸிட் என்ன. அதே மாதிரி கிரீஷ் ஃப்ரெஷர்ஸ்ல ஒரு ஆர்டிக்கலே இருந்துச்சு, 500 crore பத்திஸ் தே மேட். அதாவது கம்பெனிக்குள்ள எம்ப்ளாயர்களுக்கு ஈசாப் கொடுத்து ஈசாப்ல 500 crore பத்திஸ் உருவாக்கிடுவாங்க. அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, 500 crore பத்தி தானே தெரியும், 500 எத்தனை 100 crore 100 crore பத்தி எத்தனை 10 crore பத்தி அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அது ஒரு டேட்டா வரும் பாருங்க அப்படின்னாரு. சோ அந்த அளவுக்கு ஐபிஓ தான் இருக்கிறதுல ஒரு ஷேரை வந்து அடிச்சு நிறைய கொண்டு போய் பெரிய ஒரு இடத்துல நிக்க வைக்கும். சோ இந்த எந்த ஸ்டேஜ்லயுமே கம்பெனி ப்ராஃபிட் ஆகலனாலுமே அடுத்த ஃபண்டிங் ரைஸ் பண்ண முடியுமா? ப்ராஃபிட் ஐபிஓமே நெகட்டிவ்ல இருந்தாலுமே ஐபிஓ போக முடியுமா? ப்ராஃபிட் பண்ணாமலே ஐபிஓ போக முடியும்? நல்ல கேள்வி. ப்ராஃபிட் நீ ஏன் பண்ணாம இருந்தாங்கிறதுக்கான ஒரு ரீசன் ஃபர்ஸ்ட் தெரியும். இது ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னால அந்த பிசினஸ் வந்து காசே பார்க்க முடியாது, அதுவும் லாஸ். உன்னால பார்க்க முடியும், ஆனா நீ ஓவரா செலவு பண்ணிருக்க, அதுவும் லாஸ். உன்னால ப்ராஃபிட் பார்க்க முடியும், ஆனா நீ ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய செலவு பண்ணிருக்க, அதுவும் லாஸ் தான். ஸோ இதுல எந்த லாஸ்ல இருக்கோன்னு இருக்கு. இந்த லாஸ்ங்கிறத எங்கிருந்து இந்த லாஸ் ஆகுது அப்படிங்கிற ரூட் காஸ் தெரிஞ்சுக்கலாம். எய்தர் நெகட்டிவ் கிராஸ் வந்து என்ன, அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற காஸ்ட்டை விட சேல் பண்ற காஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் கிராஸ் மார்ஜின். செகண்ட், அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்த்ததுக்கான இன்டைரக்ட் ஸ்பெண்ட், அதோட லாஜிஸ்டிக்கா இருக்கலாம், இல்ல அதோட வேரோஸ் செலவா இருக்கலாம், இபி ரெண்ட். இந்த ப்ராடக்ட்டை தான் பண்றோம், வேற எதுவும் பண்ணல. ஆனா அந்த லெட்ஸ் சே 10% கிராஸ் மார்ஜின் வச்சுக்கிட்டு பண்ண வேண்டிய செலவுக்கு பதிலா 25% லாஸ் பண்றோம். ஸோ அப்படிங்கும்போது நெகட்டிவ் 15%. இது ஒரு கேஸ். தேர்ட் கேஸ், இன்டைரக்ட் ஒழுக்கமா தான் பண்றோம், ஆனா
அடிஷனல் டீம் எடுத்து வச்சு புது மார்க்கெட்டை கேப்சர் பண்றோம். அதுக்கான தனி ஸ்பெண்ட். ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் லாஸ் 3 பிரிச்சுக்கலாம். இதுல இந்த வெரி ஃபர்ஸ்ட் லாஸ் இது ரொம்ப சென்சிட்டிவான லாஸ். இதை தெரிஞ்ச வச்சனாலே ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு இந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கின கம்பெனில எம்ஐஎஸ் ஒரு மெக்கானிசம் இருக்கும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால டைனமிக்கா டெய்லி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப கான்சியஸா பார்த்துப்பாங்க. கம்பெனிஸ் லைக் மல்டிபிள் ப்ராடக்டை ஹேண்டில் பண்ற கம்பெனிஸ்க்குலாம் இந்த நெகட்டிவ் கிராஸ் மார்ஜின் பிலாசபி ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா மாட்டினாங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் கிராஸ் மார்ஜின் இருந்து ஐபிஓ போன கம்பெனிஸ் இருக்கா? ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் நெகட்டிவ் மார்ஜின் அது எபிட்டா தான் லாஸ். ஓகே, இதுல கிடையாது. எனக்கு பெருசா அதை பத்தி தெரியல. பட் ஐ ட்ரஸ்ட் நெகட்டிவ் கிராஸ் மார்ஜின் கண்டிஷன்ல ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் எதனாலதான் அடுத்தடுத்த ஃபண்டிங்கே நடக்காது. அதுக்கு ஏன் அதாவது கோயிங் ஃபார்வர்ட் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ஒரு விண்டோ இருக்குங்கிற ஜஸ்டிபிகேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா அது நடக்கவே நடக்கல. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து வெளியில் இருக்கு, அதை வந்து நம்ம ஹையர் கெப்பாசிட்டி போய் எம்ஓக்யூலாம் வந்து அதிகமா வச்சோம்னா போய் வெளில பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும், விண்டோ ஃபார் ஆப்டிமைசேஷன் இருக்கணும். இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம். ஸோ த பாயிண்ட் எய்தர் நெகட்டிவ் கிராஸ் மார்ஜின் ஃபர்ஸ்ட் போய் அட்ரஸ் பண்ணி அதை கொண்டு வரணும். அடுத்தது கொண்டு வந்தாச்சு, ஆனா அதை விட வேரியபிள் ஸ்பெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த இன்டைரக்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா இங்க காஸ்ட் கண்ட்ரோல கொண்டு வந்து செட் பண்ணணும். பட் தேர்ட் ஆப்ஷன் ஓகே, எனக்கு வந்து ஸ்விக்கி பேடிஎம் பண்றது எல்லாமே தேர்ட் ஆப்ஷன். ஸ்கேலபிள் டீமை வச்சு நிறைய பிவோட்டிங் பண்றாங்க, அவங்களோட கோர் பிசினஸ் நல்லாவே இருக்கும், மற்ற வெர்டிகல்லாம் தான் டேமேஜ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ஓகே தான். ஸோ நெகட்டிவ்ல இருந்தாலுமே இந்த தேர்ட்ல இருந்தாலும் ஈஸி. எபிட்டா நெகட்டிவ்ல இருந்தாலுமே கிராஸ் மார்ஜின் பாசிட்டிவ், எபிட்டா நெகட்டிவ்க்கான ஒரு லாஜிக் இருக்குன்னா ஓகே. கிராஸ் மார்ஜின் நெகட்டிவ் ஆப்வியஸ்லி எபிட்டா நெகட்டிவ் தான். ஸோ கிராஸ் மார்ஜின் நெகட்டிவ் அண்ட் எபிட்டா நெகட்டிவ் ரொம்ப ஹை ரெட். கிராஸ் மார்ஜின் பாசிட்டிவ் எபிட்டாவும் நெகட்டிவ் அப்படின்னு. ஆனா இது ஓகே, பட் இதுக்கான விண்டோ ஃபார் ஆப்டிமைசேஷன் இங்கே தெரிஞ்சிருந்தா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல இருந்தா போக முடியுமான்னு கேட்டா போகலாம். இது எதுல ஃபால் டவுன் ஆகுதுங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ இதுதான் ஐபிஓக்கான ஸ்ட்ரக்சர். அண்ட் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டது என்னன்னா ஐபிஓ வந்து ஒரு செகண்டரி மார்க்கெட். டெய்லி டிரான்சாக்சன் ஆகிற காசு வந்து கம்பெனிக்கு போகாது. இன்னைக்கு போய் டாட்டால ஒரு 100 ஷேரை வாங்கினா 100 ஷேர்ல ஒரு அமௌண்ட் டாட்டாக்கு போகாது. நடுவில் இருக்க அந்த புரோக்கருக்கு தான் அந்த டிரான்சாக்சன் புரோக்கருக்கு போகும். செபிக்கு தான் போகும். என்எஸ்சி பிஎஸ்சி லிஸ்ட் பண்ணி செபி வந்து ஸ்ட்ரைட்டா மொத்த ஷேரை வாங்கி வச்சுப்பாங்க, அலோகேட் பண்ணிட்டு அந்த புரோக்கர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி. இது எப்படி ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னா கிரவுட் ஃபண்டிங் மாதிரி ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இது கிரவுட் ஃபண்டிங் மாதிரி நடக்காது. இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் டாட்டால போட்டா நான் வந்து டாட்டாக்கே 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன். நோ ப்ரோ, யூ ஆர் ராங். ஸோ ஷேர் மார்க்கெட் இஸ் செகண்டரி மார்க்கெட். லிஸ்டிங் அன்னைக்கு அந்த ஷேர் என்ன அமௌண்ட் புக் ஆச்சோ அதுதான் கம்பெனிக்கு. ஒரு சின்ன பர்சன்டேஜ் மார்ஜின் அதுக்கு போகும். பட் ப்ராட்லி பார்க்கணும்னா அன்னைக்கு போனோம்னா அவங்களுக்கு. ஸோ இப்படிதான் அது இருக்கும். அதனாலதான் ப்ரீ ஓபன் பண்ணுவாங்க. ஒரு பேடிஎம்மோ மாமாயோ உள்ள வர ஒரு வேல்யூ டிட்டர்மின் பண்ணிட்டு ப்ரீ ஓபன் பண்ணாங்க. இன்னைக்கு ஓபன் பண்றோம், அதுக்கு முன்னாடி ப்ரீ ஓப்பனிங் இந்த ரேட்டுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம் ஷேர்ஸ் அப்படின்னு புக் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் ஐபிஓ. ஸோ இப்படிதான் ஐபிஓ ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் அபவுட் ஐபிஓ. எக்ஸாக்ட்லி. இது எல்லா பத்தியுமே ப்ராட் டாபிக். அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கூப்பிட்டதான இது வரைக்கும் இதுல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும், இதுல எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்க யாராவது கூப்பிட்டு வந்து நம்ம இதை பத்தி இன்னும் ஃபர்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும். டு ராப் அப், பூட்ஸ்டார்ப், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, கிராண்ட், அப்படியே 2ஆ பிரிஞ்சு சஸ்டைனபிள், அந்த பக்கம் ஏஞ்சல்ஸ், விசி, பிரைவேட் ஈக்விட்டி, ஐபிஓ, இதுவுமே அடுத்தது டெட்டு, ஐபிஓ. இதுதான் ஓவராலான ஸ்ட்ரக்சர். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் ரவுண்ட் இன்வெஸ்டருக்கும் அப்கமிங் இன்வெஸ்டருக்குமான ஒரு மீட்டிங். ஸோ அதுல அவங்க ப்ரீவியஸ் இன்வெஸ்டர் ரைட்டும் இவங்க எடுத்துக்கொண்ட ரைட்டும் கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு நெகோசியேஷன். இது என்ன மெக்கானிசம்னு ஒன்று இருக்கு. நிறைய டைப்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சதுல ஐசிஎஃப்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு. நீங்க வந்து எஸ்ஹெச்ஏல சொல்றீங்க, எஸ்ஹெச்ஏயோட டைப்ஸ். ஸோ ஐசிஎஃப்னு ஒன்று இருக்கு. கன்வெர்ட்டபிள் நோட். இதுல மணி வந்து போடுறதும் பாத்தீங்கன்னா ஒரே அமௌண்ட், லெட்ஸ் சே ஒரு 3 கோடினா 3 கோடி ஒரே அமௌண்டா போட்டுருவாங்க, இல்ல டிவைட் பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் தான் நம்ம எஸ்ஹெச்ஏல இருக்கு. ஓகே. சோ இந்த டர்ம்ஸ் எல்லாம் அங்க தான் அக்ரி பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளா இந்த அப்ரிவேஷன் விட ரொம்ப சிம்பிளஸ்ட் மெக்கானிசம் சொல்றேன். டாம் சாம்சங்
டோட்டல் அட்ரஸபிள், சர்வீஸ் அட்ரஸபிள், சர்வீஸ் அப்டைனபிள்.